புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை இந்த ஆண்டிலே ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மளை ஒரு பெருக்கத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, அவர் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் பெருக பண்ணுவார், எப்படியெல்லாம் ஆண்டவர் பெருக பண்ணுவார், அது எல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட வரும் நாட்களிலே இந்த ஆண்டிலே தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுவார். இந்த வசனத்தை பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது யார்? தேவன். ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர், குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த ஆண்டில் விதையை கொடுக்கிறேன். இந்த விதையை நாம் எப்படி விதைக்க வேண்டும்? ஒரு உழவனை பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம உபவாச ஜபத்தில் இதை குறித்து தியானித்தோம். கலப்பையை எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறது ஒன்றும் சாதாரண வேலை அல்ல. விடிய காலமே அவன் எழும்பணும். 4 மணிக்கெல்லாம் அந்த கலப்பையை எடுத்துக்கொண்டு விவசாயி, கலப்பையை வெயிட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது, சேத்துல போய் வேலை செய்யணும். அவன் அப்படி உழுதாதான் அந்த நிலம் என்ன செய்யும்? பண்படுத்தப்படும். அப்பொழுது தான் அங்கே விதைக்கப்படுகிற அந்த விதை வளர்ந்து அது என்ன செய்கிறது? வயல்வெளியாய் மாறி ஆசீர்வாதத்துக்கு நேராய் அந்த விவசாயினுடைய நிலத்தை பார்க்க முடிகிறது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நிலமாகி இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரை நம்பி இதை கொடுக்கிறார்? ஒரு இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உண்மை பின்பற்றி வரேன் அப்படின்ற. நீ வராதன்றார் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் வராதன்னு சொல்கிறாருன்னா, அவன் எந்திரிக்க மாட்டான். காலையில் அவன் என்ன பண்ண மாட்டான்? ஜெபம் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான்? எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவன் சோம்பேறியாக இருப்பான். அதனால் ஆண்டவரே நானும் உன் பின்னே வருகிறேன் அப்படின்றார். ஆண்டவர் இயேசுக்கு சொல்ல, நீ வராத, நீ ஊழியத்துக்கு வர வேணான்றார். அவனை பார்த்து சில பேர் ஆண்டவர் பார்த்து அதான் சொல்கிறார், நீ ஊழியத்துக்கு வராதன்றார். என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு கேட்குறார். மனுஷகுமாரனுக்கே இங்கே தலை சாய்க்க இடம் இல்லை. இங்கே நடந்து போகிற இயேசு பரம இயேசுக்கே இங்கே நடக்கிறதுக்கு இடம் இல்லை. நீ ஊழியம் செய்ய போறியான்றார். நீ விதைக்கவே வேணான்றார் அவனெல்லாம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம்மளை நம்பி எப்படி காரியத்தை சொல்கிறாரு பாருங்கள். விதையை உனக்கு நான் கொடுக்குறேன்றார். நம்மளை நம்பி ஒருத்தர் 10 ரூபா தர மாட்டான். தருவான். கடன் கேட்டுப்பார். ஜிபேயில் போட்டு பார்க்குறோம், 10 ரூபா வர மாட்டேங்குது. கடன் ஜிபேக்காரன் எத்தனை வேண்டி ஜிபே பண்ணுறேன். 10 ரூபா கடன் தருவானா ஜிபேக்காரன்? இவ்வளோ காசு நீ டிரான்சாக்ஷன் என்னுடைய ஜிபேலேருந்து நீ பண்ணுறிய, இவ்வளோ பேடிஎம் போகிற இடம்லாம் 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, அதான் 100 ரூபா, 200 ரூபா. என்றைக்காவது ஜிபேக்காரன் இவ்வளோ நீ என்னுடைய ஆப்பை யூஸ் பண்ணுறிய, ஒரு 10 ரூபா நான் உங்களுக்கு தரேன்னு கொடுத்துருக்குறேன்? கொடுக்க மாட்டான். கூப்பன் ஒன்று கொடுப்பான். அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம். ரம்மி சர்க்கிள், நம்மளை ரம்மியை விளையாடிக்கிட்டு இருக்கோம், ரம்மி சர்க்கிள்னு ஒரு கூப்பன் ஒன்று கொடுப்பான். சம்மந்தமே இல்லாத ஒரு கூப்பனை கொடுப்பான். அது யூஸே ஆகாது. ஆனால் பாரு, ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு விதையை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஆண்டவர் எதுவுமே கொடுக்கல, என்னை உயரத்தில் கொண்டு போகணும், ஊழியத்தில் நல்லா கொண்டு வரணும், ஆண்டவர் நம்ம குடும்பத்தை தாங்கணும் என்றால் ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கிறார் என்றால் விதையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஊமையாகவும் அதை சொல்கிறார். சில விதைகள் அங்கங்கே விழுகிறத சொல்கிறார். சில விதை பாறையில் விழுது, சில விழுது அங்கே இங்கே விழுது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு விதையை கொடுத்துருக்கிறார். போகும்போது வழியில் தூக்கி போட்டு போகிறீங்களோ, இல்லை பாக்கெட்டில் போட்டு அப்படியே போகிறீங்களோ, ஆனால் விதையை விதையுங்கள். அந்த விதை என்ன செய்யும்? உங்களை பெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த விதையை பாருங்கள், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். உன்னுடைய விதையை ஆண்டவர் பெருக பண்ணுவேன்றார். சாதாரண வார்த்தை அல்ல இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பது ஒரு சாதாரண வார்த்தைலாம் இல்லை. பெருக்கன்னா மல்டிப்ளை, இன்க்ரீஸ். ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறார் ஆண்டவர். ஒரு வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆண்டில் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்றார். எல்லாவற்றையும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்போ எல்லாவற்றையும் ஒரு பெருக்கத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். மல்டிப்ளை, ப்ளஸ்ஸு கூட இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை கூட கொண்டு போயிட்டார். ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை, அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் இந்த வாக்குத்தத்தத்தில். ஏன்னா இந்த விதையை நீங்கள் கண்டிப்பாய் என்ன செய்வீர்கள், விதைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி நமக்கு இந்த விதையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டிலே ஆண்டவர் கொடுக்கிற விதையை, வசனத்தை ஆண்டவருக்காய், என்னை கொண்டு ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், என்னை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும், என்னை கொண்டு இந்த சபையை கொண்டும் ஒரு மாற்றம் இந்த பகுதியிலே உண்டாக வேண்டும் என்கிற எண்ணம் இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், அவருக்காய் நான் பற்றி எறிய வேண்டும், இந்த சபையை எனக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் அநேக ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் கர்த்தர் நம்மளை கொண்டு கொடுத்திருக்கிறது தான் இந்த விதை. இதை நாம் சரியாய் செய்யும் போது ஆண்டவர் இந்த ஆண்டிலே பார்க்கும்போது ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். நமக்கு இது சொல்லும்போது எவ்வளோ சாதாரணமாக இருக்கு. ஆபிரகாமுக்கு 99 வயசு, தாத்தா, நம்ம பாஷையில் சொன்ன கிழடு 99 வயசு கிழடுக்கு வந்து கொடுக்குறாரு. என்னது, பெருக பண்ணுவேன். 25 வயசில் கொடுத்தாலே ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் வாழ போகிறேன், என்னை பெருக பண்ண வைக்க போகிறாருன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். சரி, இந்த வயசு ஒரு 30 வயசில் கொடுத்தாலும் சந்தோஷப்படலாம். 99 வயசு தாத்தா குச்சி வச்சுட்டு தானே நடப்பார். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணுன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் 99, இன்னும் ஒன்று வந்தால் செஞ்சுரி. இங்கிட்ட அங்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்கிற வயசில் வந்து யோ நீ நல்லா பெருகுவையா, நீ நல்லா பெருக்கமாக இருப்பையான்னு சொன்னால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஆனால் அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்கிறாரு பாருங்கள். நானாக இருந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், நீ குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியே 99 வயசு ஆயிடுச்சு, நீ எப்போ சொன்ன எனக்கு குழந்தை தரேன்னு? அப்போ சொன்னேன், உன்னை வானத்து நட்சத்திரம் போல பெருசாக்குவேன், அது ஆக்குவேன், உண்மையெல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த. சொல்லுவோமா மாட்டோமா? நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளும் அது தானே சொல்கிறோம். ஆண்டவரே இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டீங்க, என்ன நடந்தது? ஒரு வளர்ச்சியும் பார்க்கலையே, ஒரு பெருக்கத்தையும் பார்க்கலையே. நான் அந்த அதை தான் சொல்லியிருப்பேன். அதுவே இன்னும் நடக்கலை. வானத்து நட்சத்திரம் போல என் ஜனம் பெருக்க, ஒன்றும் பெருக்கலை, இருக்கிறத பிடுங்கிட்டு போகிறான். யார்? அவனுடைய சொந்தக்கார ஒருத்தர் இருக்கானே, லோத்து. கூட இருக்கிறவனே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் சாரால் நகைக்கிறா, ஒரு பக்கம் மனைவி தொல்லை வேறு, இன்னொரு பக்கம் இந்த தொல்லை. இப்போ 99 வயசில் வந்து நிற்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். என்ன சொல்லுவோம்? 99 வயசில் வந்து நான் பெருகி என்னையா பண்ண போகிறேன் நான். ஆனால் அந்த வார்த்தையும் அந்த தேவ மனுஷன் விசுவாசிக்கும் போது இன்றைக்கு பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆமேன். இந்த காரியத்தை நாம் நம்பும்போது நம்மளையும் ஆண்டவர் பெருக செய்வார். ஆமேன். அல்லேலூயா. என்கிட்டயே பணம் இல்லை, என்னை எப்படி ஆண்டவர் பெருக வைப்பார்? பெருக வைப்பார். என்கிட்ட கிருபை இல்லை, தாளந்து இல்லை, பெருக வைப்பார். என்கிட்ட அபிஷேகம் இல்லை, இந்த சபையை நடத்துகிற தாளந்து இல்லை, ஊழியத்தில் நடப்பதற்கான எனக்கு பலன் இல்லை, நடத்துவார், பெருக பண்ணுவார். கடன் இருக்கு, பெருக பண்ணுவார். கடன் இல்லை, கடனை அடைப்பதற்கு பெருக பண்ணுவார். பிரச்சனை இருக்கு, இருக்கட்டும், பெருக பண்ணுவார். பிரச்சனை இல்லை, பிரச்சனையை அடைப்பதற்கு வழியை பெருக பண்ணுவார். பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது. எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? நெருப்பை கொளுத்தி போடுறதுக்கு பலிபீடத்தில் நிற்கிறார். வாய்க்காலை தோண்டிட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்குன்றார். இதெல்லாம் நியாயமா? அந்த அக்கினி வந்து வாய்க்கால் இருக்கிற தண்ணியெல்லாம் நக்கி போட்டுச்சான். அது போல் ஆண்டவருடைய உடனே அந்த இடத்துல ஒரு கிரியையை பார்க்குற எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பெருக பண்ண செய்தார் கர்த்தர். ஜனங்களை உடனே சாட்சியாய் மாற்றினார். அதே போல் இந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கலாம். பலிபீடத்தை கொடுத்து சபை இருக்கிறது, வந்து பலிபீட தண்டையில் வந்து ஜெபிப்போம், அக்கினியாய் ஜெபிப்போம், உபவாசம் இருந்து ஜெபிப்போம். கர்த்தர் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி வாய்க்காலை நக்கி போட்டது போல பிரச்சனையை நக்கி போடுவார்.
ஆமென். தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஜனங்கள் வருவார்கள். ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார். ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு பாஸ்டர் வந்து சொல்லும்போது, ஜான்சன் இந்த பகுதியில் வந்திருக்கு, இது ரொம்ப போராட்டமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னார். இது ஒரு போராட்டமான ஒரு பகுதி, இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பட மாட்டாங்க. ஆண்டவர் பெருக செய்வார். கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், விதையை பெருக பண்ணிக்கிட்டே போகிறார். 99 வயதில் வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவர், அவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. ஆமென். யாத்திராகம் 32:13 வாசிக்க வேண்டாம், சொல்லுகிறேன். பெருக பண்ணி சுதந்திரித்து கொண்டார்கள் ஜனங்கள். பெருக பண்ணி அப்படி இல்லை, எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார்கள் ஜனங்கள். இடத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அங்கங்கே ஓடுகிறதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் பலிபீட தண்டையில் வந்து நிற்கும்போது விதையை விதைத்து அதை நீர் பாய்ச்ச வேண்டும், பண்படுத்த வேண்டும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் பதம் பார்த்து ஒன்றையும் நேர்த்தியாய் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆண்டில் நம் இத்தனை பேர் இருக்கிறோம், அடுத்த ஆண்டில் இன்னும் ஒரு பெருக்கத்துக்கு நேராய் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கொண்டு போவார் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எபிரேயர் 6:14 வாசிப்போம். எபிரேயர் 6:14 வாசித்தால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:14 வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15வது வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து பெற்றான். வாக்குத்தத்தம் வந்து விட்டது. பொறுமையாய் காத்திரு. அவசரம் என்ன, உடனே வந்துடணும், உடனே பிரச்சனை சால்வ் ஆயிடணும். பொறுமையாய் காத்திரு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். யார்? பாகாலுடைய தீர்க்கதரிசிங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி கீறான், இப்படி கீறான், அந்த பாட்டை போடுறான், இந்த பாட்டை போடுறான், மூளை அடிக்கிறான், தீ மிதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவங்க கடவுளுக்கு இறங்கலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், கூத்து நடத்துகிறான், அதை பண்ணுறான், சரீரத்தை கீறுறான், ஒன்று கீறுறான், ஒன்றும் நடக்கலை. சிங்கிள் மேன், ஒரே மனுஷன் வந்து நின்றார். ஆண்டவரே கைகளை உயர்த்தி எலியா ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து ஒரு நொடி பொழுதிலே அக்கினி இறங்கினது. இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நமக்கு பெருக செய்வார். ஆண்டவர் இடத்துல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த ஆண்டிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு பெருக்கமாய் மாற்றிக்கொடும். ஆண்டவரே வானத்திலிருந்து எங்கள் மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும். எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள தேவன் உதவி செய்யும். பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் விலகும்படியாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் விலகும். ஆமென். அவன் அவ்வளோ நேரம் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் கடவுள் இறங்கின மாதிரி இல்லை. சாயந்தரம் ஆயிடுச்சு. எலியா பொறுமையாய் காத்திருக்கிறாரு. காத்திருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறத பார்க்க முடிகிறது. ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட பகுதி என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இந்த பகுதியில் இருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு சபையின் பெயர் ஒன்று கொடுத்தார். வாழ்வின் மாற்றம், த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உதவி செய்வார். அதாவது விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுக்கிறார். இந்த சபை விதைக்கும். இங்கே வருகிறவர்கள் விதைப்பார்கள் என்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கு. உங்கள் ஒருவர் மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பொறுப்பை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க சரியா செய்வாங்க. இந்த வேலையை இவங்க கிட்ட சொன்னா இவங்க தட்டி கலைக்க மாட்டாங்க. இது ஊழியத்துக்காக தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு தயாராக இந்த பிள்ளைகள் எனக்காக எழும்புவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த சந்ததியை அவர் ஆசீர்வதித்து இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். அதனாலதான் கூட 2 பேர் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறார். விதைக்கிறதுக்கு, ஜெபத்தை விதைக்கு கூட அடையாளமாய் சொல்லலாம். 2 பேரை கூட்டு போன 2 பேர் தூங்கிட்டான். இவன் யாரு? விதைக்கிறவனுக்கு விதை. விதையை விதைக்க போறவன் யாரு? ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு விதையை விதைக்க போற 2 பேர். பேதுரு கூட போறாங்க 2 பேர் இயேசுவோட. அவர் மனுஷன் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவன் என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கிறான்.
அந்த இயேசு கேட்குறாரு. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இப்படிப்பட்ட மனுஷனுங்களை விதைக்கிறதுக்கு விதையை அவன்கிட்ட கொடுக்குறார். நீ கொடுப்பியா? ஒரு சோம்பேறி பையன், அவன்கிட்ட கொடுத்து நம்ம என்ன ஊழியத்தை செய்கிறதுன்னு தானே சொல்லுவோம். இவர் இந்த பையன். ஆனால் கர்த்தர் அவனுங்களை தான் தெரிஞ்சு கொள்ளுகிறார். அவங்கள தெரிந்து கொண்டு 3000 பேரை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் விதையை பாருங்க பெருக பண்ணார். யார்? பேதுரு. ஊழியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் போகிறேன் என்று போகும்போது கர்த்தர் அவனை போனாலும் அவனை மீண்டுமாய் ஆண்டவர் கொண்டு வந்து பெருக பண்ணார். ஊழியத்தில் பெரிய ஒரு சர்ச்சை நினச்சி பாருங்க, 3000 பேர் ஸ்பாட்டில் ரட்சிக்கப்படுறாங்க. ஞானஸ்தான தொட்டிக்கு எங்கே போகிறது? 3000 பேர் இப்போ முக்கணும், எங்கே போக முடியும்? ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், அந்த 3000 பேரை ரட்சிக்கிற அளவுக்கு அவனை கொண்டு ஆண்டவர் பெருக செய்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மளை ஒரு பெருக்கத்துக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போவார். இது ஊழியத்திலையும் பார்ப்பீர்கள். உங்களுடைய தேவைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த பெருக்கத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்ம மத்தியிலே செய்ய முடியும் என்கிறதிலே சந்தேகமில்லை. நீதியின் விளைச்சலை அவர் பெருக செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக, யூ ஆர் த ப்ராஃபிட் ஆஃப் த நேஷன் சொல்லி என்னோடு கூட பேசி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சபை இங்கே வரும், இப்படி ஒரு சபையில் போதகராக நிற்பேன் என்று எந்த ஒரு சாத்திய கூற்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நான் காத்திருந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்தேன். ஆண்டவருக்காய் நான் நேரத்தை செலவு பண்ணினேன். கர்த்தர் என்னை அவர் சொன்ன இடமெல்லாம் கொண்டார். ஆண்டவர் சொன்னார், நான் சவுத்து சென்னையில் நான் உன்னை ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான சபையை உன்னை கொண்டு கெட்டி எழுப்புவேன்னு சொல்லி என்னிடத்தில் ஆண்டவர் திட்டமாய் பேசினார். ஆனால் ஆண்டவர் சொன்னது சவுத்து சென்னை, போக சொன்னது பொள்ளாச்சி. நியாயம் இல்லாத ஒரு செயலாக இல்லையா? நீ வந்து கேட்பியா, இப்படி போக சொல்லிட்டு இப்படி போக சொன்னால் என்ன அர்த்தம்? சென்னை இங்கே இருக்குது, பொள்ளாச்சி அங்கே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் நீங்கள் பிடித்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபம் பண்ணேன், போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ போன்ட்டார். அடப்பாவீங்களா, இவ்வளோ நேரம் போராடி ஜெபம் பண்ணி போக மாட்டேன்னு போன்றவர் அனுப்பி விட்டார். போனால் பாருங்கள், ஏற்ற துணையை ஆண்டவர் எனக்கு அங்கே வைத்திருந்தார். ஆமென். ஒருவேளை நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போயிருந்தால் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஆண்டவர் ஏற்ற துணை எனக்கு அங்கே வைத்து சரியான நேரத்தில் அந்த திருமணத்தை ஒழுங்கு பண்ணி சரியான நேரத்தில் ஒரு திருமணத்தை அவர் கொடுத்து அழகாய் நேர்த்தியாய் நடத்தி சொன்ன இடத்துக்கே இங்கே சவுத்து சென்னை பக்கம் இந்த சைடில் ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் தரிசன பாதையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு சுதந்திரிப்பதற்கு நீங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றால் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால்தான், இந்த வார்த்தையை விதையை நீங்கள் விசுவாசித்தால்தான் அதை பெறவே முடியும். வார்த்தையே நான் விசுவாசிக்கவில்லை என்றால் எப்படி என்னால் பெற முடியும்? 99 வயசில் அவர் விசுவாசிக்கிறாரு. சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் எப்படி அவர் ஆண்டவரை நேசிச்சிருப்பாருன்னு பாருங்கள். அவர் 99 வயசில் அவர் விசுவாசிச்சனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையிலும் நம்மளோடு கூட சொல்லுகிறார், உன்னை நான் பெருக பண்ணுவேன், எல்லாவற்றிலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீ விதை, உனக்கு விதை கொடுக்கப்பட்டிருக்கு. உன் பின்னாடி வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் காட்டுகிறார். உன் பின்னாடி தொடர்ந்து வருகிற காரியம் உன்னை பெருக பண்ணாதபடி தடை பண்ணுகிறதை பார்க்கிற இந்த இரவுல, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் பெருக்கத்துக்கு நேராக உன்னை கொண்டு செல்லுகிறார் அல்லவா? உன்னை பின் செல்லுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அக்கினியினால் சுட்டெரிப்பார். ஷாக்கா தாராபா. தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே ஆண்டவர்
ஊழியத்திலும் எல்லா காரியங்களிலும் உங்களை பெருக செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே உம்மோடு கூட நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த ஆண்டிலே எங்களை ஒரு பெருக்கத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறேன். ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விதைக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டிலே புது புது விதைகளை நாங்கள் விதைத்து ஆமென் அவைகள் ஆண்டவரே அறுவடையை பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், ஆண்டவரே உம்முடைய அக்கினி எங்களை ஆண்டவரை பற்றி பிடிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆமென். எதற்கு உன்னாலே எழும்ப முடியவில்லை? ஏன் உன்னாலே ஜெபிக்க முடியவில்லை? ஏன் உன்னாலே அதிகாலையில எழும்ப முடியவில்லை? ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் புதிய காரியத்தை வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கிறார். ஓ ஷாக்கா தரா பாலகாமா, பயப்படாதே. நீ விசுவாசமா இந்த வார்த்தையை நீ விசுவாசித்துக் கொள். கர்த்தர் உன்னை பெருக செய்வார். உன் விதையை வர்த்திக்க செய்வார். ஆமென். உபவாசத்தோடு இருங்கள். உபவாசத்தோடு ஜெபியுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். எஸ்தர் இருந்த உபவாசத்தை பார்க்க முடிந்தது. முழு இஸ்ரவேலுக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணதை பார்க்க முடிந்தது. கர்த்தர் இந்த நாட்களிலும் உன்னை கொண்டுதான், கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். உனக்கு தான் அந்த விதை. எத்தனை பேரோ இருக்கலாம். என்னை விட பலசாலிகள், ஜெபிக்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், அவன் நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், எவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தானே கொடுத்திருக்கிறார் இந்த விதையை. தொலைத்து விடாதே. கர்த்தர் ஊமையாக சொல்லியிருக்கிறார். சில விதை முட்களிலே விழுகிறது, சில விதை ஆமென் மரங்களிலே பாறைகளிலே விளைகிறது, சில விதை மட்டுமே நல்ல நிலத்திலே விளைகிறது. உனக்கு கர்த்தர் நல்ல சபையை கொடுத்து நல்ல நிலத்தில் அது விதைக்க செய்ய வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த விதை அழிந்து போகாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடையை பார்க்க, நல்ல ஒரு பெருக்கத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த விதையை நான் விதைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த விதையை நான் சரிவழியாய் விதைக்க உதவி செய்யுங்க. கலப்பையை எடுத்துக்கொண்டு ஆமென் உம்மை நாங்கள் நோக்கி வரணுமே தவிர பின்னிட்டு திரும்பி பார்க்கிறதுக்கு அல்ல. என் கால்களை பின்னாடி வைப்பதற்காக அல்ல, இயேசுவுக்காக நான் முன்னாடி என் கால்களை வைக்கிறேன். உங்களை ரட்சிக்கிறீர். பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்திருக்கிறார். குற்றம் இல்லாத மனிதனாய் உன்னை பார்க்கிறார். அப்படிப்பட்ட இயேசுக்காக இந்த ஜீவியத்தை நான் கொடுத்து இங்க இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பின் பாதையிலே நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். நல்ல இயேசுவே, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா என்று சொல்லி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு பார்க்கிறேன். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு பார்க்கிறேன். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக, எத்தனை பேர் சொந்தமாய் அவரை ஏற்றுக்கொண்டு கடந்து போக முடியும்? ஒரு புது பயத்தோடு கடந்து போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பெருகவே பெருக செய்வார். தொடர்ந்து நடத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்து வைத்ததற்காக நன்றி. அவரை கொடுத்த காணிக்கைகள், பாடின பாடல்கள், அவர் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக
முழுவதும் ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், தேவனிடத்தில் அதிகமாய் வளர்கிற ஒரு ஆண்டாய், அவரின் அறிவிக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினேன் என்று பவுல் சொல்லுகிறார். விதையோடு கூட ஆண்டவர் உன்னை அனுப்புகிறார். இந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுவீர்கள், ஆனால் விதை உங்களோடு கூட வரும். அந்த விதையை விதையுங்கள், அவன் கர்த்தர் அதை பெருக பண்ணுவார், உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தெய்வீக கரமும் தெய்வீக பிரசனமும் இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இந்த இரவுகளை போய் நல்லா தூங்கி உறங்கி எழுந்து ஆண்டவரே 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர் ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் ஆண்டவரை ஜெபித்து இந்த ஆண்டிலே ஜெபத்தோடு நாங்கள் கடந்து போக, உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனும் கிருபையும் தருவீராக. தொடர்ந்து உதவி செய்ய ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஆண்டவரே இந்த சபைக்காய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்து போகும்போது தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா விபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் பாதுகாப்பாய் போய் சேர உதவி செய்யும். அவங்களுடைய எதிர்கால காரியங்கள் நல்ல விதைத்து பெருக பண்ண தேவன் கிருபை தாரும். தேவனுடைய பிரசனம் எல்லோரையும் பாதுகாக்கட்டும். தெய்வீக சமாதானம் எல்லோரையும் பாதுகாக்கட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம்.